டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல உள்ள சிலபஸ்ல உள்ள ஒரு பார்ட் தான் சொல்யூஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த எப்படி நம்ம கொஸ்டின் டைப் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுல என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா கம்ப்ளீட் சொல்யூஷனும் சிங்குலர் சொல்யூஷனும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட் சொல்யூஷன் சொல்லலாம் அல்லது கம்ப்ளீட் இன்டெக்ரல் சொல்லலாம். இதுல 4 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா கொஸ்டின் எப்படி இருக்கும்னா f of p, q அப்படின்னு இருக்கும். இதை சால்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க. f of p, q ஈக்குவல் டு 0 இருக்கும். நம்ம கம்ப்ளீட் சொல்யூஷனும் சிங்குலர் சொல்யூஷனும் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் டைப்புக்கு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் சொல்யூஷன் மட்டும் தான் இருக்கும், சிங்குலர் சொல்யூஷன் கிடையாது. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது எப்படி இருக்கும்னா ஃபங்க்ஷன் ஆஃப் p, q மட்டும் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, p-யும் q-வும் மட்டும் தான் இருக்கும். இப்படி இருந்தா நம்ம என்ன பண்றது அப்படின்னா, put p equal to a, q equal to p. p வர இடத்துலலாம் a எடுத்துக்கணும், q வர இடத்துலலாம் p போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு a யோட வேல்யூ அல்லது b யோட வேல்யூ கிடைக்கும். அதை பொறுத்து கம்ப்ளீட் இன்டெக்ரல் z equal to ax plus by plus c. இதுல a வேல்யூ கிடைச்சதுன்னா a ல அப்ளை பண்ணுங்க, b வேல்யூ கிடைச்சதுன்னா b ல அப்ளை பண்ணுங்க. இவ்வளவுதான். இதுக்கு சிங்குலர் சொல்யூஷன் கிடையாது. இது டைப் 1. டைப் 2ல பாத்தீங்கன்னா p இருக்கும், q இருக்கும், பிளஸ் எக்ஸ்ட்ரா pq இருக்கும், ஃபங்க்ஷன் ஆஃப் pq. இதை என்ன சொல்லுவாங்கன்னா கிளாரட்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாருங்க, z இருக்குது, p இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் xy இருக்குது, பிளஸ் pq இருக்குது. இப்படி இருந்ததுன்னா அது செகண்ட் டைப்ல இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணணும்? அதே போல புட் p ஈக்குவல் டு a போடணும், q ஈக்குவல் டு p போடணும். கம்ப்ளீட் இன்டெக்ரலுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் தான். a அது மேலே டைப் 1க்கு ax பிளஸ் by பிளஸ் c போட்டோம். இங்கே பிளஸ் f ஆஃப் a, b. இங்கே நமக்கு a bன்னு வரும் அப்படிதானே? a b ஈக்குவல் டு a போட்டோம்னா இங்கே என்ன ஆன்சர் வருதோ அதை தான் இதில் போட போகிறோம். இப்போ இதை என்ன பண்ணுறோம்னா, இதை fன்னு அசியூம் பண்ணிட்டு z இங்கே இருக்க ப்ளஸ் எல்லாம் இங்கே இந்த சைடு கொண்டு வந்து மைனஸில் எழுதிக்கிட்டு ஈக்குவல் டு 0 போடுவோம். இப்படி போட்டால் மட்டும் தான் நம்மளால சிங்குலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். இதுல இருந்து எப்படி சிங்குலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது? டோ f பை டோ a டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டோம்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். டோ f பை டோ b போட்டு ஈக்குவல் டு 0 பண்ணோம்னா அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்படி தான் சிங்குலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். தேர்ட் டைப் கொஸ்டின் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, z இருக்கும், p இருக்கும், q இருக்கும், ஈக்குவல் டு 0. இப்போ பாத்தீங்கன்னா z இருக்கும், p இருக்கும், q இருக்கும். அப்போ அதுக்கு எப்படி கம்ப்ளீட் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் u ஈக்குவல் டு x பிளஸ் ay அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. p க்கு பதிலா dz பை du போடுங்க, q க்கு பதிலா a டாட் dz பை du போட்டு நம்ம சால்வ் பண்ணோம்னா அது நமக்கு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், டிஃபரன்ஷியல் தான் இருக்குது, அதனால ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை நம்ம சால்வ் பண்ணோம்னா லாஸ்ட் ஃபைனலி நமக்கு வருது ஆன்சர்ல u ஈக்குவல் டு x பிளஸ் ay போட்டோம்னா அதான் நமக்கு கம்ப்ளீட் இன்டெக்ரல். இதுக்கு சிங்குலர் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? z ஈக்குவல் டு அப்படின்னு வரும். அதை f ஈக்குவல் டு 0ன்னு நம்ம தேர்ட் டைப்புக்கு எடுத்த மாதிரி எடுத்து டோ f பை டோ a ஈக்குவல் டு 0, டோ f பை டோ b ஈக்குவல் டு 0ன்னு கண்டுபிடிச்சு நம்ம அதில் எலிமினேட் a, b பண்ணோம்னா நமக்கு சிங்குலர் சொல்யூஷன் கிடைச்சிடும். ஃபோர்த் டைப் ஆஃப் கொஸ்டின் பாத்தீங்கன்னா x இருக்கும், p இருக்கும், y இருக்கும், q இருக்கும், வேற z எதுவுமே இருக்காது. இதை எப்படி சால்வ் பண்றது? அப்போ அதை x, p, y, qன்னு எடுத்துக்கிட்டு இதுல நம்ம ஈக்குவல் டு லாம்டா அப்படின்னு நம்ம ஒன்று நம்மளா எடுக்கிறோம். எடுத்துட்டு p யோட வேல்யூ p ஈக்குவல் டு அந்த லாம்டா போட்டு p யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். q ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வருதோ அதுக்கு லாம்டா போட்டு அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இதுல கம்ப்ளீட் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா z ஈக்குவல் டு இன்டெக்ரல் p dx பிளஸ் q dy. இதோட கொஸ்டின் டைப் பாத்தீங்கன்னா pq ஈக்குவல் டு xy. அது இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து xpன்னு தான் இருக்கணும், ஆனா இங்க pq இருக்கு அப்படிதானே? அப்போ இதை என்ன பண்றோம், xp வருத மாதிரி இதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம், அந்த சைடு yq இருக்க மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ணோம்னா கம்ப்ளீட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம்.